கிடச்சது அப்படின்னா வீட்டில் வந்துட்டு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம முத்துவன் மீனா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க வண்டியை வந்துட்டு மீட்டெடுக்கிறதுக்காக. ஸோ இன்னொரு பக்கம் உள்ளே வந்துட்டு மனோன் ரோகிணி வந்துட்டு உள்ளே இருக்கிறாங்க. ஸோ எப்படியாச்சும் ஜீவாட்டை வந்துட்டு காசை வாங்கியே தீரணுன்றதுக்காகவே வந்துட்டு உள்ளே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட எப்படியாச்சும் பேசி வந்துட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஜீவா கிட்ட இருந்து 20 லட்சமும் வந்துட்டு வாங்கிடுறாங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ இவங்க ஜீவா வந்துட்டு ஒரு சாவ மாதிரி கொடுக்குறாங்க. நான் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களை ஒன்றும் சும்மா விட மாட்டேன், என்னோட காசை வந்துட்டு நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்கள பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோட காசு தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லி 30 லட்சத்தை வந்துட்டு வட்டியோட சேர்த்தே வந்து வாங்கிட்டாங்க. 27 லட்சம் இருக்கிறத 30 லட்சமாக வந்துட்டு வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இது வீட்டில் வந்துட்டு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு ரோகிணி வந்துட்டு சொல்லிடுறாங்க. அப்பா தான் வந்துட்டு கொடுத்தாங்க, நம்ம சொல்லிக்குவோம், பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. கனடா வேலைக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஏஜென்சி வந்துட்டு இதுக்கு முன்னாடி 14 லட்சம் கொடுத்து வேற ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு செம்ம அப்செட் ஆகிட்டாரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முத்துவன் மீனா வந்துட்டு இவங்க உள்ளே இருக்கிறாங்கன்னு தெரியாமையே வந்துட்டு சைனை மட்டும் போட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க வண்டி மீட் எடுத்துகிட்டு. உங்களோட கருத்துக்கள் எதுவும் தான் மறக்காம கன்பாஸ் லீவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோட் அப்படி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.